Daily. Taste the Daily. ஒடிஷாவிலிருந்து சென்னைக்கு ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அண்ணா நகரில் நடைபெற்ற சோதனையில் கஞ்சா கடத்தி வந்த கேரளாவை சேர்ந்த 3 பேர் பிடிபட்டனர். இரும்புக்கர் முதல்வரின் ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை நிலையம் போல தமிழ்நாடு மாறிவிட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விழுப்புரத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 180 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பைத்தம்பாடியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரிடம் நடைபெற்ற சோதனையில் சத்யநாராயணன் என்பவருடன் சேர்ந்து குட்கா பொருட்களை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரும் பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் மற்றும் 40,000 ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே ஸ்டாலின் அரசு விரும்புவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன.